அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் மேக்ஸ் 3 இன்டர்நேஷ்னல் பிளானுடைய திட்ட விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனியுடைய நேம் என்ன அப்படின்னால் மேக்ஸ் 3 இன்டர்நேஷ்னல். இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே ஒரு பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மேக்ஸுடைய திட்டங்கள். இது ஒரு கூட்டமைப்பாக இருந்து நிதி ஆதாரத்தை பெருக்கக்கூடிய சிறந்த திட்டமாக இதை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இந்த திட்டத்தில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி வரக்கூடிய நம்மளை சார்ந்த மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சுதந்திரம் அடைய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகுது. அதனை பற்றின விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து நாலேஜ் இஸ் மணி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன நாலேஜ் இஸ் மணி அப்படின்னா, இந்த இடத்துல நாலேஜுங்கிறது நம்முடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம், எதனை அடிப்படையாக கொண்டது, இந்த திட்டத்தில் எப்படி சம்பாதிப்பது, எப்படி வேலை செய்வது, ஒரு ஆண்டு இந்த நிறுவனத்தில் நம்ம இயங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருங்கிறத இந்த பொட்டன்ஷியலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னால் கண்டிப்பாக இந்த அறிவை இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஹெல்பிங் பீப்புள், மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக தான் இதை நம்ம அமைச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த திட்டத்தை பற்றின விளக்கங்களை இப்போ நம்ம பார்க்கலாமா? சரி, இந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ தான் நம்ம தேவை அப்படின்னா 200 இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம வீண் விரயமாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸில் இந்த 200ங்கிறது பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஆனால் இந்த 200 ருப்பீஸில் நீங்கள் ஒரு சீரியஸாக இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றும் பொழுது நம்மளுடைய ஒரு நாளுடைய வருமானம் எவ்வளோ வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். 1000 ரூபாயும் கொண்டு வந்துக்கலாம், 2000 ரூபாயும் கொண்டு வந்துக்கலாம், 10,000 ரூபாயும் ஆக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஆனால் 200 தான். இந்த 200 எப்படி இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, இப்போ நீங்கள் என்ட்ரி எவ்வளோ அப்படின்னா 200 போதும் கையில் இருந்தால். ரைட், இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 200 முழுக்க 100% என்ன ஆக போகுது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது, ஷேர் ஆக போகுது. ஏன்னா இந்த திட்டமே எப்படி நமக்குள்ளே ஃபண்டை க்ரியேட் பண்ணி நமக்குள்ளே ஃபண்டை ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதுதானே நம்ம சொன்னோம் நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு. சரி, இந்த 200 எந்த மாதிரியா ஸ்ப்ளிட் ஆகி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, ஒன்று சிஸ்டம் நிறுவனத்துக்கு ஒரு 40 போகும். அடுத்து இந்த திட்டத்தில் நம்மளுடைய நண்பர்களை தானே கூட்டிகிட்டு வர போகிறோம். ஏன்னா இது நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய வாய்ப்பை யாருக்கு போய் கொடுக்க போகிறோம்? முதல்ல ஒன்று நம்மளுடைய குடும்பத்துக்கு போய் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நண்பர்கள்ட்ட போய் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கொலிகிட்ட போய் சொல்லுவோம், வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்ல போகிறோம். ஸோ நமக்குன்னு தெரிஞ்ச நபர்கள் 3 நபர்கள்ட்ட இந்த திட்டத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், கூட்டிகிட்டு வர போகிறோம். அப்படி ஒரு நபரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கான டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோ? 80 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த ஐடிஸ் எல்லாமே குளோபல் லெவலில் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். எல்லாருமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆக போகிறோம். 3 மேட்ரிக்ஸில் இதை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். 2 லெவல் தான் நம்ம வச்சுருக்கிறோம். 3 மேட்ரிக்ஸ்னால் என்ன? 3, 9, 27, 81 அப்படின்னு சிஸ்டம் என்ன பண்ணுவோம்? 3 மேட்ரிக்ஸில் அடுக்கிக்கிட்டே போகும். ஆனால் நமக்கு 2 லெவல் தான் வச்சுருக்கோம். 3, 9. 2 லெவலோட ஒரு ஐடியோடைய வருமானம் நமக்கு என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். திருப்பி இன்னொரு ஐடி கிரியேட் ஆகி அந்த ஐடியிலேருந்து நமக்கு பணம் வரும். அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட், இப்போ குளோபல் ஐடி அப்படிங்கிறதுனால உங்கள் ஐடி எங்கே போய்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மேலே உள்ள 2 லெவல் அப்ளைனருக்கு 40 ரூபான்ட்டு 80 ஷேர் ஆகி போயிடும். இப்போ நீங்கள் 200 கொண்டு வந்தீங்க, எத்தனை நபர்களுக்கு உங்களுடைய பணம் போய் ஷேர் ஆகிருக்கு, உதவி செஞ்சுருக்கு? 4 நபர்களுக்கு போயிட்டு ஷேர் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஐடியில் என்னவா இருக்குது? 0 இருக்குது. இப்போ நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்க. நீங்கள் எப்போதுமே உதவி செஞ்சுட்டா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி தான் நமக்கு உதவி வரப்போகுது, நம்மளுடைய லெவல் இன்கம். ஸோ ஸ்பான்சர் இன்கம்ங்கிறது நீங்கள் 3 நபர்களை கொண்டு வந்து
ஒரு நபர்கிட்டேருந்து 80 ரூபா வாங்குவீங்க, 3 நபர்கள்ட்டேருந்து 240 ரூபா நீங்கள் போட்ட காசை எடுத்துடுவீங்க. அது தனி ஸ்பான்சர் இன்கம். லெவல் இன்கம்ங்கிறது இனிமேல் நம்ம பார்க்க போகிறது நமக்கான வருமானம். உங்கள் லெவலில் 3 நபர்கள் வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு லெவலில் ஒவ்வொரு நபர்களும் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 40 ரூபா 40 ரூபா 40 ரூபான்னு கொடுக்க போகிறாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெவல் அப்ளைனருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஒரு நபருக்கு 40 ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லெவலில் 3 நபர்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க? 120 ரூபா கொடுக்க போகிறாங்க. இது உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவல் வருமானம். சரி, அடுத்து 2வது லெவலில் 3 நபர்களுக்கு கீழே 3 பேராக அடுக்க போகுது. அதில் 9 பேர் வருவாங்களா, ஒவ்வொருத்தருக்கு கீழே 3 ஸோ அப்படி வரும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9 பேர்கிட்டேருந்து 40னா 360 ரூபா உங்களுடைய வருமானம் கிடைக்கும். இதுக்கு மேலே இந்த ஒரு ஐடியிலேருந்து நமக்கு வருமானங்கள் வராது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த லெவல் இன்கம் மட்டும் நமக்கு போதுமா? 480 ரூபா 2 லெவலுக்கு சம்பாதிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு லெவலில் 120, 2வது லெவலில் 320, கூட்டினீங்கன்னா 480. இது போதுமா அப்படின்னா நமக்கு பத்தாது. அதுக்காக இன்றைக்கி நம்ம வரல, பெரிய அளவில் சம்பாதிக்கிறோம். சரி, இப்போ ஒரு ஐடியில் நீங்கள் கொடுத்த 200 ரூபாய்க்கு 480 ரூபா ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 3 பேரை ஸ்பான்சர் போட்டனால 240 ரூபா எடுத்துட்டீங்க. திரும்பவும் உங்களுக்கு இன்கம் வேணும்ல, அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வேணும்ல. அப்படிங்கிறப்ப நம்ம 2வது லெவலில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 5 நபர்கள்டேருந்து ஒரு 40 ரூபாயை ஹோல்டு பண்ணி என்ன பண்ணிடும்? ரீபர்த்து உங்களுக்கு இன்னொரு ஐடி போட்டு கொடுத்துரும். சிஸ்டமே இந்த வேலையை பண்ணி கொடுத்துரும். உங்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்காமல் உங்களுடைய வருமானத்துலேருந்தே பிடிச்சி என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி போட்டு கொடுத்துரும். பேலன்ஸில் இருக்கக்கூடிய 4 நபர்களுடைய 40 ரூபா 120 ரூபா உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ 2 லெவலில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபா கிடைக்கும், லெவல் இன்கம் மட்டும். ஆல்ரெடி ஒரு 3 நபர்களை நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்க நபர்கள்ட்டேருந்து 80 கிடைக்கும் பொழுது 240 ரூபா வந்துடுச்சு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஐடியோடைய வருமானம் 468 ரூபாயா இருக்கும். என்ன கூட்டுனா 520 ரூபா வருது, ஆனால் 468 ரூபா தான் அப்படின்னா 10% டேக்ஸ் போக 52 ரூபா போக 520 ரூபாயில் 52 ரூபா போயிடுச்சுன்னா 468 ரூபா அது உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு முறை தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இன்னொரு ரீபர்த் ஐடி உங்களுக்கு புதுசாக உருவாகி கொடுத்துருக்குல்ல. உங்களுக்கு ரீபர்த் ஐடி போடுறது எங்கே போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகும்? கீழே யார் வருமானம் இல்லையோ அவங்களுக்கு கீழே தான் போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே நிறுவனம் இருக்குது, ஃபஸ்ட்டு லெவலில் 3 வந்துருச்சு, 2வது லெவலில் 9 வந்துருச்சு. ஸோ 2வது லெவலில் ரீபர்த் ஐடி ஒன்று விழுகும். அப்படி ரீபர்த் ஐடி விழுகும் பொழுது எங்கே போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னால், கடைசியில் வந்தவங்க யார் இன்கம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே தான் போய் இன்கம் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய திட்டத்தில் பர்மனெண்ட் அப்லைனரும் கிடையாது, பர்மனெண்ட் டவுன்லைனரும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக வேலை செய்ய போகிறோம், எல்லாருமே ஈக்குவலாக ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் இதை சொன்னோம், நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு. ஸோ ஒரு நபர் கண்டிப்பாக 3 நபர்களை அறிமுகப்படுத்தி ஆகணும். அப்படி அறிமுகப்படுத்தாத பட்சத்தில் இன்கம் எல்லாம் போகும். குளோபல் ஐடிங்கிறதுனால நீங்கள் ஐடி போட்டாலே எல்லா வருமானமும் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய உழைப்பு 3 நபர்களை நீங்கள் கொடுக்காம உங்களுக்கான வித்ட்ராயல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஏனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமைகளை செய்யும் பொழுது வரக்கூடிய மக்களை நம்ம எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஐடியிலேருந்து இன்கம் வருது அப்படின்னால் என்னாச்சுங்க, மாதத்துக்கு 12,000 ரூபாயிலேருந்து 13,000 ரூபா வருமானம் கிடைக்கும். மேற்கொண்டு ஒரு நாளையில் 2 ஐடியிலேருந்து 3 ஐடியிலேருந்து 4 ஐடி நமக்கு கம்ப்ளீட் ஆகி வருமானம் வரணும் அப்படின்னா என்ன நம்ம பண்ணியிருக்கணும்? ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கடமைகள் 3 நபர்களை கொண்டு வந்து அவங்கள 3 நபர்களை செய்கிறதுக்கு ஒரு கைட்னஸ் கொடுக்கணும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். ஒரு நாளைக்கு 468 ரூபாவும் வரும், ஒரு ஐடி முடிஞ்சு. 2 ஐடி முடிஞ்சு 930 ரூபாயும் வரும், 3 ஐடி முடிஞ்சு 1300 ரூபாயும் வரும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும் பொழுது மாத வருமானம் நமக்கு எவ்வளோ கிடைக்க போகுதுங்க? 30,000 ரூபா கிடைக்கும். இது எல்லாமே பேசிவ் இன்கம். நீங்கள் போட்ட 200 ரூபா அந்த 3 நபர்களை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கையோட ஒரு நாளைய வருமானம் ஒரு 1000 ரூபா கிடைக்கிது, 2 ஐடியிலேருந்து கிடைக்கிது அப்படின்னால் மாதத்துக்கு என்னாச்சு? மாத வருமானம் 30,000 ரூபா ஆயிடுச்சு. இது பேசிவ் இன்கமாக நமக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு.
ஸோ நம்மளுடைய வரக்கூடிய மக்களை நம்ம எப்படி வேலை செய்ய வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய வருமானம் ஒரு நாளைக்கு பெருகி கொண்டே போகலாம். 1000 ரூபாங்கிறது 2000 ரூபா மாறலாம், 2000 ரூபாங்கிறது 5000 போகலாம், 5000லேருந்து 10,000 போகலாம். சின்ன அமௌண்ட்டு தான், சின்ன வேலை தான். ஆனால் வருமானம்ங்கிறது பல மடங்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். அது டாலரில் போட்டிருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். ஸோ நம்மளுடைய டீமை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னால், நமக்கு தெரிஞ்ச 3 நபர்களை தானே கூட்டிகிட்டு வர போகிறோம். அதே போல் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர்களை தானே அறிமுகப்படுத்த போகிறாங்க. நமக்கு கீழே வர்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க செய்வாங்களா, அதுக்கு கீழே போகுமா அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வரும் பொழுது தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி, இதை செஞ்சால் இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் சொல்லி ஆட்களை ரெக்ரூட் பண்ணும் பொழுது ஈஸியாக செஞ்சுருவாங்க. நம்மளுடைய ஐடிக்கு 200 ரூபா தான். நம்ம மிகப்பெரிய அளவு இன்றைக்கி சம்பாதிக்க போகிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு 200 ரூபா தான். 3 நபர்களில் தான் அந்த 200 ரூபாயை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அந்த 3 நபர்களில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த 3 நபர்களுக்கு 3 நபர்கள் வந்தாங்கன்னா 9 பேர். ஸோ இந்த 12 பேரை நீங்கள் ஒரு லீடராக இருந்து, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து நீங்கள் சரியான முறையில் கைட் பண்ணுறீங்க அப்படின்னால் நமக்கான வருமானங்கிறது ரெகுலராக வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிளான். அதனால் ஈஸியாக இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எளிமையான திட்டம். இதை திட்டம்னு சொல்கிறத விட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் கொண்டு போங்க. எல்லா மக்களும் அதை பயனடையும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன ஆயிரும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் அடைஞ்சு, எப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் சீரழிவு வந்தாலும் சரி, நம்மளை சார்ந்தவர்களும் நம்ம குடும்பங்களும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளும் பொருளாதாரத்தில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் தப்பிச்சுக்குவாங்க. இதுதான் நம்மளுடைய பிளான். இந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க, எளிமையாக சொல்லுங்கள். 3 நபர்களை அறிமுகப்படுத்தி 200 ரூபாயில் நீங்கள் உள்ளே வந்தாலே போதும். நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி, நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிடுவோம். கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸோ இதை அனைவரும் செய்யலாமா? கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை செய்வீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதற்கு நம்மளுடைய எல்லாம் உள்ள இறைவன் துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம முடிச்சுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய திட்ட விளக்கம். இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.